சிலர்லாம் இந்த மேரேஜுக்கு கொடுப்பாங்க இல்லையா, பொண்ணு பார்த்து கொடுங்க, மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க. சிலதெல்லாம் ஆச்சரியம். சிலது இப்போ நான் சிலது அவ்வளோ உன்னிப்பாக பார்க்குறது இல்லை. நான் எல்லாத்தையும் விவரத்தையும் படிக்கிறது இல்லை. ஆனால் சில விவரத்தை படிக்கும்போது எனக்கே ஷாக்காக இருக்கும். அன்றைக்கி ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், கீழே போட்டிருக்குது, ஊழியக்காரர்கள் மட்டும் வேண்டாம், வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்கிட்டயே கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஊழியம் மட்டும் ஐயோ வேண்டாங்க. ஏன்னா அந்த ஊழியத்தை பற்றி அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம். ஒருத்தர் ஊழியத்துக்கு இதனால தான் பாருங்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதில்லை. 4 பிள்ளை இருந்தால் ஒன்று டாக்டர் ஆகுது, ஒன்று இன்ஜினியர் ஆகுது, ஒன்று ஆர்கிடெக்ட் ஆகுது. இந்த 4ஆவது கொஞ்சம் படிப்பு ஏற மாட்டேங்குது. சரி, அதை பேசாமல் அதை வேணால் ஊழியத்துக்கு தர்றாங்க. ஏன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை கொடுக்கலாம். இப்படி எல்லாம் ஆகிதான் கடைசியில் இப்படி இருக்குது ஊழியமும். ஊழியமே வேணாம், ஊழியக்காரர் மட்டும் கொண்டாந்துடாதீங்க. வேணாம் வேணாம் வேணாம். ஆடா, அவன் ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருந்தானே, அப்புறம் என்ன பண்ணுறது? ஊழியம் தான் செய்யணும். ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? பணம் என்ன ஆகுறது? பணம் யார் தருவா? கடவுள் தருவார். ஹலோ, வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுன்றது குறிக்கோளாக இருக்கக்கூடாது. வெறும் பதவி அடையிறதுன்றது குறிக்கோளாக இருக்கக்கூடாது. கடவுள் என்னை எதுக்காக வச்சிருக்கிறாரு, எதுக்காக என்னை பிறக்க பண்ணியிருக்கிறாரு, எதுக்காக என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. செழிக்கிறது தப்பு, நான் செழிப்பை நம்புறவனாச்சே. ஆனால் வாழ்க்கை குறிக்கோள் என்னவா இருக்கணும்? பணமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையுடைய குறிக்கோள் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம். இருக்கீங்களா? எவ்வளோ மாற வேண்டியதாக இருக்குது பாருங்க. அதனால தான் சில வீடுகளில் பிள்ளைகளை நிம்மதியாகவே விடுறதில்லை. அப்பா அம்மாவுடைய சித்தம் தான் அங்கே நிறைவேறுது. எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, என்ன பண்ணுறது? அட கடவுள், பிள்ளைகிட்ட முதல்ல கேட்குறேன், அப்பா என்ன படிக்க விரும்புகிற? நீ என்ன படிக்க விரும்புகிறியோ அதுக்கு நான் ஃபீஸ் கட்டிடுறேன், வா. என்ன படிக்கணும், நீ என்ன ஆசைப்படுற? இதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரை அறிமுகப்படுத்தி ஆண்டவரோடு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி அவன் ஜெபம் பண்ணக்கூடியவனாக, அவன் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளக்கூடியவனாக, தன்னை புரிஞ்சு கொள்ளக்கூடியவனாக உருவாங்க. இது பெரிய ப்ராஜெக்ட் இது. ஹலோ, திடீர்னு பிரசையார் கை வச்சு உண்டாக்கிட முடியாது. சிலர் என்ன பண்ணுறது, யாருக்காவது எழுதி போகிறோம், ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள் தயவு செய்து, இன்ஜினியரிங்கா மெடிசனா? நீ கொடுத்ததே 2 சாய்ஸ் தான். அவர் எப்படி சொல்லுவார் அவர்? ஹலோ,